அதனால் நாளைய தலைமுறை ரொம்ப கேள்விக்குறி தான். நல்ல உணவுகள் இல்லை, வெஜிடேரியன்லேருந்து இதுலேருந்து எல்லாமே கார்ப்பரேட்டுக்காக தயாரிக்கப்படுது. கொய்யாக்காய் இவ்வளோ பெருசில் செய்யலாம். பப்பாளி பழம் விளையுது, அதாவது இயற்கையாக விளையுன்னு பார்த்தா இவ்வளோ பூசணிக்காய் தண்ணி மார்க்கெட்டில் விற்கிறான். கிலோ இவ்வளோ ஒன்று 5 கிலோ ஒரு பப்பாளி பழம் சென்னைக்கு வந்து இறங்குது. அதை கொண்டு போய் வெட்டி சாப்பிட்டா ஒன்றுமே இல்லை, சாப்பிட்ட மாதிரியே இல்லை. தக்காளி பிளாஸ்டிக் வண்டியில் வந்து 100 ரூபாய்க்கு 6 கிலோ விற்கிறாங்க. அள்ளி போட்டேன், ஒரு 5-6 பழம் வண்டியில் சிந்திருச்சு. அது 1 மாதமாக இருக்குது, இன்னமும் இருக்குது, கிடவே இல்லை. அது ஒரு பிளாஸ்டிக் தக்காளி. இப்போ பாருங்கள் எப்படி எல்லாமே கார்ப்பரேட் மயமாயிடுச்சு. அது ஒரு ஆள் வரணும், ஆட்சி மாறணும், அடித்து பொலி போடணும். இப்போ துபாய், சிங்கப்பூர், மலேசியா, இந்த திண்ணி நாடுகள் அங்கே சாப்பிட்றதுக்குன்னே போகிறோம். ஏன் போகிறோம்? அங்கே எல்லாம் ஜென்யூனாக இருக்குது. அடித்து கழட்டிடுவான், தூக்கி தொங்க விட்டுருவான். எல்லா பொருளும் இங்கே வண்டி வர்றது பாருங்கள், கடமுடா நாடும். அங்கே வர்ற வண்டியெல்லாம் பயங்கரமாக தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறான், இல்லாட்டி தூக்கிடுவான். அந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் வரணும். சிவகங்கையில லாக்அப் டெத் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா, ஒரு சின்ன பையன் 27 வயசு பையன். நீ எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ கூட்டு போறீங்க. வாங்க, ரொம்ப தவறு. செயல்பாடு அது இதெல்லாம் பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. தடாலிலேயே கூட்டு யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த லேடியா போலீஸா அடித்தவங்க, உத்தரவு போட்டவங்க, ஃபோன் பண்ணவங்க எல்லாத்தையும் நடு ரோட்டில் நிற்க வச்சு மக்களை கல்லால் அடித்து கொல்லணும். ஒரே நாள் முடிஞ்சு மேட்ரு. அடித்து கொள்றாங்க, எஃப்ஐஆர் போடலாம், கொண்டு போய் உள்ளே வைக்கலாம், என்கொயரி பண்ணலாம். முறைப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது இல்லையா? யார் அது? ரொம்ப ரத்தம் கொதிக்குது. இந்த மாதிரி கேள்வி கேட்குறது, சிபிஐ பண்ணுறது, சிஐடி பண்ணுறது, இந்த விசாரணை, வெள்ளைப்பூண்டு, வெள்ளம், இதெல்லாம் ஒரு வேலைக்கு ஆகாது. அடித்து தூக்கி எல்லாத்தையும் கொண்டாந்து அதே இடத்துல நிற்க வச்சு மக்களை கலால் கொடுத்து அடித்து சாப்பிடுங்க. சட்டத்தை மாற்றுங்க. என்ன தப்பு இருக்குது? தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுப்பிக்கணும். அப்போ தான் அடுத்து பண்ண மாட்டாங்க. ஜெயராஜ் அவங்களுடைய அந்த சாத்தாங்குளம் கேஸ் அப்போ நிறைய சினிமா கேஸ் வந்துட்டு அவங்களுடைய கண்டனம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இப்போ எந்த சினிமா ஆக்டர்ஸுமே இல்லை அதில் பாதிக்கப்பட்டவங்க, அதில் தப்பு செஞ்சவங்களை தூக்கி உள்ளே வச்சாங்களா? உள்ளே வச்சு அவனை ஜெயிலில் போட்டு அவனை சாவடிச்சாங்களா? தூக்கு தண்டனை கொடுத்தாங்களா? இன்னும் கொடுக்கல. அதே மாதிரி தான் அந்த 13-14 பேர் இதில் செத்தாங்களே, ஷூட் பண்ணாங்களே, காக்கா குறி ஸ்டெர்லைட்டில். அதே சுட்டவங்க இன்னும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு ப்ரொமோஷனில் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியலையே. இது தவறான, அதான் முன்னுதாரணங்கள். தவறு. மனித உயிர்கள் மலிவாக கொல்லப்படுது. இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சினிமா ஸ்டார்ஸ் நிறைய பேர் கண்டனம் பெரிய லெவலில் பேசினாங்க. கண்டனம் கொடுக்கறதுனால என்னங்க? இருக்கும்போது யாருமே கொடுக்கவே இல்லையே. அதை போய் கேளுங்க. அதான் நான் சொல்கிறேனே, நான் கேட்குறேன்ல, என் குரலை கேளுங்க, என் குரலை போடுங்க. என் குரல் இல்லையா? என்னப்பா நம்ம சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா. வாங்க டைரக்டர், ஓடிட்டீங்களா பாரு, எஸ்கேப் ஆகிட்டார். எதுக்குடா நமக்கு அரசியல்னு? ஓகே. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.